திரு பாஸ்கர் சார், உங்கள்கிட்டருந்து நான் ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து போட்டித் தேர்வாளர் சங்கத்தினுடைய பிரசிடென்ட். என்ன சார் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம்? இந்த தவறானது இன்டர்நெட்டும் நடக்கலை, தொன்று நடந்துட்டு இருக்கு. இதனுடைய விஷயங்களை நாங்கள் முன்கூட்டியே பல தடவை வந்துட்டு அரசுக்கு தெரிவிச்சிருக்கோம். அதாவது 2022 இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது வந்து கேட்கக்கூடியதாக இல்லை. ஏன்னா மாணவர்கள் வந்துட்டு சாதாரண விஷயம் நினச்சி கடந்துட்டு போயிடுறாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய போராட்டமாக வெடித்து, மாணவர் போராட்டமாக வெடித்து, தெருவில் வந்து உட்காந்து போராட்டம் நடத்தக்கூடிய அளவில் இந்த விஷயம் வந்திருக்கு. கேள்வித்தாள்கள் தவறு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள்ட்ட அந்த ஹால் டிக்கெட் அவங்க கையில் வந்துருச்சு. அவங்க இருக்கக்கூடிய இடம் ஒரு இடம், அவங்களோட பேர் வந்து இருக்கக்கூடிய சென்டர் வேறு இடத்துல இருக்குது. இது வந்து அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அவங்க எவ்வளோ ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு உழைச்சி படித்தவங்க, இரவு பகல் பானாமல் உழைச்சி படித்தவங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி அவங்க தேர்வு எழுத முடியும்னு தெரியல. இது வந்து தேர்வு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரத்து செய்திருக்காங்க, வரவேற்கத்தக்க விஷயந்தான். இருந்தாலும் நன்றாக படித்த மாணவர்களும் இருப்பாங்க. அதில் அந்த மாணவர்களுக்கு இது வந்து பின்னடைவு தான் வரும். அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஃபோன் செஞ்சு பேசியிருக்காங்க. அவங்க சார் நாங்கள் இது நல்லா படிச்சிருக்கோமே, எங்களுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. இதுக்கு எப்படி அரசு இதுக்கு பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. அது இப்போ நல்லா படித்தவங்களுக்கு இப்போ டேட்டை மாற்றி வச்சதுனால என்ன நஷ்டம், என்ன லாபம், என்ன பிரச்சனை? அவங்க படித்த பகுதியிலேருந்து கேள்வி வரலான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. சரி, லேசாக வரும் கேள்வி, நம்ம படித்து பாஸ் 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, பாஸ் பண்ணிடலாம், ஒரு அதிகாரியாக போயிடலான்னு ஒரு கனவுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம். இப்போ திடீர்னு வந்து தள்ளி வைக்கக்கூடிய சமயத்தில் கேள்விகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். சிலபஸ் அதுதானே, சிலபஸை மீறி கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி கேட்க முடியும்? கடந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த பேட்டனை பற்றி தெரியல. சிலபஸுக்குள்ள வித்தின் சிலபஸில் கேட்கலாமா, வெளியே இருந்து கேட்கலாமா? தாராளமாக வந்து கேட்குறாங்க அவங்க. அதாவது கடந்த காலகட்டத்தில் நடந்த பரீட்சையில் வந்து சிலபஸுக்கு தாண்டி கேள்வி கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் சிலபஸ். அப்படின்னா உங்களை மாதிரி கல்வியாளர்களை அரசுக்கு சுட்டி காட்டலாமே. சுட்டி காமிச்சோம், இந்த விஷயத்தை சுட்டி காமிச்சோம். அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கல. இது வந்து என்ன சொல்லணும், இது ஒரு போட்டித் தேர்வு, பரந்த ஒரு அறிவோடு எழுதணும் அப்படின்னு அவங்க வந்து தட்டி கழித்து விட்டுட்டாங்க. இல்லை, தட்டி கழிச்சா போட்டித் தேர்வுக்கு இந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன், பிரின்சிபல் நார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. இதுதான் அடிப்படை கூறு. அந்த கூறில் ஒரு பிள்ளைகளை ஒரு 4 புத்தகம் கொடுத்து ஃபிசிக்ஸ் படிங்க, நம்ம அப்படி தான் எழுதியிருக்கோம். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆன்ஸ்லரி இது, மெயின் இதுன்னலாம். அப்போ அதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் ஃபிசிக்ஸ் அதை விட்டு போட்டு உலகத்தில் சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்டால் குழப்பமாயிரும். இது அந்த மாதிரியா? அதுதான் சொல்ல வரேன். அதாவது அவங்களுடைய சிலபஸ் வந்து 6 to 10ன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 6லேருந்து 10க்குன்னு சொல்கிறாங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து அடிப்படையாக சொல்கிறாங்க. சரி. ஆனால் அவங்களுடைய கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது உதாரணத்துக்கு தமிழ் வந்து கடல் மாதிரி. அவங்க கொடுத்த சிலபஸ் வந்து 6 to 10ல் இருக்கிறது மட்டும் படிங்க அப்படியே டிஎன்பிசியோட வெப்சைட்லேயே இருக்குது. அதை தவிர்த்து ஒரு டிகிரி, அதாவது எம்ஏ தமிழ் படித்த ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் கொண்டு வந்து எழுத வச்சா கூட எழுத முடியாது. அப்படி கஷ்டமான கேள்வி கடந்த காலகட்டத்தில் கேட்டிருக்காங்க. இதுக்கு சாட்சிகள் இருக்கு. அவுட் ஆஃப் சிலபஸ் அதான் கேட்குறேன். அது மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் அதான் கேள்வி. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மாணவர்கள் எப்படி அவங்க வந்து வருங்காலத்தில் இந்த எக்ஸாம் தள்ளி போட்டுருக்காங்க, நான் எழுதலாம், லேசாக எழுதலாம், எப்படி அவங்க மனநிலையே வரும்? அதுதான் எங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போவும் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்கலாம், நாளைக்கு டேட்டு சேஞ்ச் பண்ணதுக்கும் அவுட் ஆஃப் சிலபஸும் கேட்கலாம். இப்போ நாளைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ குளறுபடி ஆயிட்டு, அப்பவும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கலாம், நாளைக்கும் கேட்டிருக்கலாம். அப்போ என்ன டிஃபரெண்ட்? அந்த மாணவருடைய மனநிலை இருக்கு இல்லைங்களா, இது வந்து லேசாக ஒரு அசம்ஷன் தான் இருந்திருக்கலாம். இப்போ வந்து கேட்டது லேசாக இருந்திருக்கலாம், ஒரு அசம்ஷன் தான். அப்படிதான். மற்றபடி இப்போ அடுத்தது வரது வந்து கடினமாக இருக்கலாம், அப்படி ஒரு அசம்ஷன் தான். கடினமாக இருக்குன்னா உளவியல் ரீதியாக இவ்வளோ குழப்பம் வந்ததுனால ரிட்டாலியேஷனா அல்லது என்ன? நீங்கள் கேட்குறதுக்கு 2 பதில் இருக்குது. ஒன்று, பழிவாங்கும் நடவடிக்கை நடந்து விட்டா, இல்லைன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? அதாவது உளவியல் ரீதியாக கஷ்டமாக இருக்குன்னு ஏன் திங்க் பண்ணணும்? எப்படி, எதனால், என்ன ஆதாரம் இருக்குது? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்வை எப்படியாச்சும் நடத்தி முடிச்சிடணும். மாணவர் பற்றி கவலை இல்லாமல் சரி, எப்படியாச்சும் நடத்தி முடித்து கணக்கு காமிச்சிடணும், அரசுக்கு வந்து கணக்கு காமிச்சிடும். இதுதான் அவங்களுடைய போக்கா. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ தவறுகள், சின்ன விஷயம். அதாவது கடந்த ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. குரூப் 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட 17 கேள்விகள் தவறாக இருந்துச்சு. அந்த தவறை நாங்கள் சுட்டி காட்டினதுக்கு தவறுன்னு அவங்களும் ஒத்துட்டாங்க. தவறுன்னு, அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கலாம்,
ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கலாம், 2க்கு மேற்பட்ட பதில் இருக்கு. எப்படி பசங்க அதில் பாஸ் பண்ண முடியாதுல்ல? 17 கேள்விக்கு தவறுன்னு சொல்லியிருக்கோம், அதை கேட்டாங்க, டிஎன்பிசி கேட்டாங்க, அது எந்த விதமான பதில் இது வரைக்கும் சொல்லலை. அந்த தேர்வோட ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் வேலையிலும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலை இந்த மாணவர்கள் இதை ஏன் யோசிக்க மாட்டாங்க? அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? அது இந்த குரூப் எக்ஸாமை இப்போ தள்ளி வைக்கிறதுனால எங்களுக்கு அது மாதிரி கடினமான விஷயம் வரக்கூடாது, ஏன் அவங்க யோசிக்க முடியாது? இப்போ அந்த டயத்தில் இதே மாதிரியான தவறான கேள்விகள் வந்திருந்தால் இந்த பையன் நினச்சி நல்லா படித்த பையனப்பா இதில் எழுதினா பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு மனநிலை போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு கேள்விங்க, லெட் இட் பி கிளியர், நம்ம சரி பண்ண வேண்டிய பொறுப்பு, வி ஷுட் ஹேவ் அ கலெக்டிவ் டியூட்டி. எஸ் பீப்புள் ஹேவ் பீன் வாட்சிங். நான் என்ன கேட்குறேன்னா, இது ஆப்ஜெக்டிவ் டைப்பாக எப்படி? இது குரூப் 2A டிஸ்கிரிப்டிவ் டைப், அதை எழுதக்கூடிய சமயம் எழுதக்கூடிய விஷயம். அது கட்டுரை அடியில் கட்டுரை காம்ப்ரிஹென்ஷனாக ரொம்ப அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அவங்களே வரையறை கொடுத்துருப்பாங்க, இத்தனை லைனில் எழுதணும், வரையறை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ஆப்ஜெக்டிவ் இல்லை, பண்ணுறது இல்லை. இல்லை இல்லை அப்போ நீங்கள் கேட்ட பதிலுக்கு நீங்கள் இப்போ சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி, ஒரே கேள்விக்கு 2 பதில்கள் சரியான பதில்கள் இருக்கு அப்படின்னா எப்படி சார்? இது வேல்யூவேஷன். இப்போ நீங்கள் இல்லை, நான் கேட்டதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேசி சொல்கிறோம், இந்தியாவின் பொருளாதார ஜிடிபியை குறித்து எழுதுங்கள், சமகால கண்டெம்பரரி நிகழ்வுகளை குறித்து எழுதுங்கள், அல்லது கண்டெம்பரரி அரசியல் நிகழ்வுனா நான் வாட் ஐ காட் இட் சம்திங் நான் வாசிச்சுட்டு மலமலமலன்னு எழுதிடுவேன். இப்போ அதை கொடுத்து போட்டு ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி இருக்கிறது, அதை கேட்டு தமிழ்நாட்டுடைய முதல்வர் யார்? மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டுடைய முதல்வர் யார்? ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி. இந்த ரெண்டும் ஒரே பதில் தான். ரெண்டும் ஒன்று தான். அப்போ நீங்கள் சொன்னீங்க என்னட்ட 2 பதிலும் ஒரே ஆன்சரை கொடுத்தா எப்படி இருக்கும், ஒன்று தானே எழுத முடியும்னு கேட்டீங்க. ரைட். அது எப்படி? இது நீங்கள் சொன்னது ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லுவாங்க, அதாவது முதல்நிலை தேர்வுன்னு சொல்லுவாங்க. முதல்நிலை தேர்வில் நீங்கள் சொன்ன அந்த ஆப்ஜெக்டிவ் 4 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. இது மெயின் எக்ஸாம்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்லுவோம். எப்படி? டிஸ்கிரிப்டிவ் அது ஒரு 4 லைனில் எழுதும். ஒரு கேள்விக்கு 4 லைன், அது 2 மார்க்னு வச்சு உதாரணத்துக்கு வச்சுங்களேன். அதில் வேல்யூவேட்டர் 2 வேல்யூவேட்டர் இருப்பாங்க. இப்போ நான் ஒருத்தர் எழுதுகிறேன், இப்போ இந்த எக்ஸாம் எழுதிட்டு இதை திருத்திட்டு 15 மார்க் உள்ள கேள்விக்கு அவர் 13 மார்க் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் அது வேல்யூவேட்டர் வேற ஒரு வேல்யூவேட்டர் அவர் போகும்போது 0ன்னு போடுறாரு. இது நடந்த விஷயம். ஒரே கேள்வி தான். அப்போ இந்த வேல்யூவேட்டர் தப்பா இல்லை இந்த வேல்யூவேட்டர் தப்பா? இதுதான் மாணவர் இடத்துல பிரச்சனையாக இருக்குது. போன காலகட்டத்தில் ஒரு மாணவர் தன்னுடைய பதில் தாளை ஜெராக்ஸ் காப்பி வாங்கினார், பைசா கட்டி ஜெராக்ஸ் காப்பி வாங்கினார். அந்த பார்க்க ஒரு சமயத்தில் ஒரு வேல்யூவேட்டர் 13 மார்க் போட்டிருக்காரு, 2வது வேல்யூவேட்டர் போகும்போது அதில் 0 போட்டிருக்காரு. அப்போனா அந்த மாணவர் சம்மந்தப்பட்ட கன்சர்ன் ஸ்டூடெண்ட் தவறு பண்ணலன்னா நம்ம அதை கண்டிப்பாக வி மஸ்ட் பிரிங், நம்ம அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம்ல, எடுத்துகிட்டு போய் காட்டலாம்ல. கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. நீ தான் ஆதாரம் இல்லையா? ஆதாரத்தோட போயிருக்காங்க பையன். அந்த கேள்வித்தாளோட போயிருக்காங்க. அந்த கோர்ட் என்ன சொல்லுது? கேள்வினா அது அட்டானமஸ் பாடி, டிஎன்பிஎஸ் அட்டானமஸ் பாடி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஎன்பிசி அப்ரோச் பண்ணாக்கா டிஎன்பிஎஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது கொள்கை முடிவு அரசுகிட்ட தான் போகணும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அட்டானமஸ் பாடி தான் இடி, அட்டானமஸ் பாடி தான் என்னது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், எல்லாமே அதில் தான் வருது. இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்போ அதை நாங்கள் கவுண்டர் பண்ணலாமே, ஹேவ் அ ரைட் டு கவுண்டர். அட்டானமஸ் பாண்டே நம்ம கவுண்டர் பண்ணலாம்ல. கண்டிப்பாக கவுண்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இடியை திணறுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்புறம் எல்லாமே கவுண்டராங்க. அப்போ இதை எப்படி பண்ண முடியாது? இவங்கள்ட்ட எந்த விதமான பதில் இல்லை. நேரமாக எப்படி அந்த 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 சூழ்நிலேருந்து நகர்ந்து போயிடணும், அவ்வளோதான். இவங்களோட எண்ணத்தை பொறுத்து நகர்ந்து போயிடணும். இதை அரசு பக்கம் திருப்பி விட்டுடுறாங்க. அப்போ உங்களுக்கு மொத்தத்தில் நீங்கள் தமிழ்நாடு போட்டித் தேர்வாளர் சங்கத்தினுடைய ஆல் இண்டியா ஸ்டேட் பிரசிடென்ட். எஸ். ஆனால் நியாயம் கிடைக்கவில்லை. நிச்சயமாக கிடைக்கல. அதற்காக நீங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். மாணவர்களின் சார்பாக போராடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு 4 ஆண்டு காலமாக இது மாதிரி விஷயங்கள் அனைத்து அதிகாரிகிட்டும் கொண்டு போயிட்டோம். இது முதலமைச்சர் காதுக்கு மட்டும் போல, எல்லார்கிட்டும் போயிடுச்சு. எல்லாருமே தட்டி கழிக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அமைச்சரையும் சந்தித்தோம், அவங்களும் இதுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லலை. யாரு? அன்பில் இல்லை பொன்முடியா, கயல்வழி அம்மா, அவங்க இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தானே, சம்மந்தப்பட்ட அமைச்சர் அவங்க. இதே இந்த டிஎன்பிசியோட சேர்மன் ஐயாவையும் பார்த்தோம். ஆனால் முதல்ல ஒரு விவகாரம் இருக்கட்டு. இப்போ நிகழ்ச்சியை நான் ஒரு நெறியாளர் நடத்துகிறேன், எனக்கு இவ்வளோ தெரிய போய்த்தான் உங்களை மாதிரி கல்வியாட்ட நான் கிராஸ் கேள்வி கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பெரிய கல்வியாளர். பக்கத்தில் நண்பர் மாறன் இருக்கார், ஐயா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், ஐயா ராமன் இருக்கார். அப்போ ஒரு அமைச்சருக்கு இதை பற்றி சரியான புரிதல் இருக்கா? கயல்வெளிக்கு இந்த தேர்வை பற்றி என்னடா இது கேட்டால் அரசியல் தூக்கி போடியா
அப்படின்னு போயிட்டுனா எப்படி நியாயம் கிடைக்கும்? 2 முறை இந்த மனு கொடுத்துருக்கோம். இது போன்ற தேர்வு, இது போன்ற விஷயங்களுக்காக. இல்ல அவங்களுக்கு புரிதல் இருக்கா? நீங்க உட்கார்ந்துருப்பீங்களா? இல்லையே, அது ஏன் ரிசல்ட் இல்லை. எங்களுக்கு ரிசல்ட் அந்த மனு உங்க ரிசல்ட் சொல்லல. நீங்க சொன்னதை அப்சர்வ் பண்ணக்கூடிய, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லேர்னிங் கெப்பாசிட்டியும் அதை பற்றிய தரவுகளும் அமைச்சருக்கு இருக்கா? இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அதை முடிஞ்சுதா? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அந்த அம்மா சந்திச்சு. 1 வருஷம் கிளீன் பவுல்டு. உங்களுக்கு எங்கே நியாயம் கிடைக்கும்? 1 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்கல இது வரைக்கும். அவங்கள்ட்ட நான் மனு கொடுத்தோம், ஒரு தீர்வும் கிடைக்கல எங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கல்வியாளர், அவர் ஒரு கல்வியாளர். நீங்கள் ஒரு நல்ல ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க. அவர் ரெலவெண்ட் அப்படிங்கிறார். துறை சார்ந்த கன்சர்ன் ரெலவெண்ட்டாக அது இந்த சிலபஸ் சம்மந்தமாக. ஆனால் நீங்கள் பப்ளிக்காக வந்து சொன்னதாக காசு விளையாடுது அப்படின்னு சொன்னீங்க. ஹேவ் யூ காட் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? கைண்ட்லி புட் இட் ஹியர். சார், கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு ஆடு மேய்ச்சிருந்த ஆள், எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரியும். எல்லாருக்கும் ஆடு மேய்ச்சிருந்த ஆள் வந்து லேசான முறையில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துட முடியாது. ஏதோ பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறார். ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க். அவரோட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. முடிச்சிடுறேன். பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாருனாக்கா, நான் கனவு கண்டேன், டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறேன். டிஎன்பிசியில் ஃபஸ்ட்டு வந்திருக்கார் ஆடு மேய்ச்சால். ஆடு மேய்ச்சவர் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இப்போ என்கொயரி பண்ண பிறகு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. எல்லாமே தவறு நடந்திருக்கு, பைசா கொடுத்து பாஸ் பண்ணி எல்லாம் உள்ளே வச்சு வைக்கிறாங்க. இது அப்போ எந்த விதத்தில் சேர்க்க முடியும்? பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரிய பிரச்சனை. அந்த விஷயத்தை நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்தோம். அது மாணவர் சமுதாயம் மூலமாக வெளிக்கொண்டு வந்தோம். அதுவும் வந்து பைசா கட்டி தான் வந்துடுறாங்க. இது வந்து ஒரு சென்டர் மட்டும் பல சென்டர். இதே மாதிரி வந்து தென்காசியிலேருந்து விடைத்தாள் வந்துச்சு. டீ கடையில் வச்சு டேம்பர் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. இந்த காட்டன் பாக்ஸ்லாம், அதாவது டிஎன்பிசியோட இது, அதை டேம்பர் பண்ணி வெளியெடுத்து பல மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதை கண்டுபிடிச்சி அதையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஒன்று. என்னோட வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கேள்வித்தாள், ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு எக்ஸாமுக்காக கூட ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். இது வந்து எவ்வளோ பெரிய பதவி, டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, சப் ரிஜிஸ்டர், அது மாதிரி போஸ்டிங் இருக்கக்கூடிய கேள்வி, அதனுடைய விடைத்தாள் வந்து சாதாரண ஒரு பஸ்ஸில் வச்சு A4 ஷீட்டில் ஒட்டி அனுப்புகிறாங்க. A4 ஷீட்டில் ஒட்டி டிஎன்பிசின்னு எழுதி அனுப்புகிறாங்க. இது எந்த விதத்தில் ரொம்ப மோசமான பாதுகாப்பே இல்லாமல் போகுதுன்னா அப்போ எந்த விதத்தில் நடக்குது? பாதுகாப்பு சுத்தமாக இல்லையே. அப்போ எப்படி பசங்க நம்ம அவன் எடுத்துட்டு அதே செராக்ஸில் அதுதான் நடக்குது. இது வந்து நாங்கள் பெருசாக வந்து A4ன்ட்டே வந்து ஒரு பெரிய போராட்டம் ஹேஷ்டேக்கு போட்டோம். A4ன்னு ஒரு ஹேஷ்டேக்கு போட்டோம் நாங்கள் பெருசாக பரவச்சு. சரி, இது ஒன்று. ஐயா சொன்னாங்க இந்த சிலபஸ் வந்து எலாபரேட்டடாக படிக்கணும். அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து சிலபஸ்னு வைக்கிறீங்க? எடுத்துருங்க, இல்லை சிலபஸ் எடுத்துருங்க, எல்லாருமே படிங்க, யார் ஒன்றும் படிங்க, என்ன படிச்சுட்டு போகலாமே. சரி, சிலபஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு கேள்வித்தாள் அதை ஃப்ரேம் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் வந்து குவாலிட்டியாக இருக்காங்க. பார்த்தா குவாலிட்டி கிடையாது. நீ போன பரீட்சையில் வந்துட்டு இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு பரியேறும் பெருமாள், இதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க? பரியேறும் என்ன கொடுப்பாங்க? காட் ஆஃப் ஹேர் கட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கடவுளே வந்து தப்பா. பரியேறும் பெருமாள் எனக்கே புரியலையே. பரியேறும் பெருமாள்ன்றது புக்கில் வந்து புத்தகத்தில் இருக்குது. ஹேர் கட்டா? காட் ஆஃப் ஹேர் கட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சு. நமக்கு தெரிஞ்ச ஆங்கிலமும் மறந்து போயிடும் போல. அதுதான் சொல்ல வரேன். அது குவாலிட்டியான மாறன் சார் அவர்கிட்ட கேட்போம், பாஸ்கரன் சார்ட்ட கேட்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடியவங்க இல்லை அதில். சரி, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஐயா வந்து சொன்னாங்க, இந்த எக்ஸாம் மால் ப்ராக்டிஸ் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் இதில் நடந்திருக்கலாம், 1-2 நடந்திருக்கலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2022 அதாவது கேள்வித்தாள் இருக்குல்ல, கேள்வித்தாள் வந்து எல்லாருடைய ஃபோட்டோ வந்து ஒட்டி வரும். ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஒட்டி வரும். உதாரணத்துக்கு என்னோட ஃபோட்டோ இருக்கும், நம்பர் வந்து ஐயா வந்து தேர்வலாக இருந்தாங்க, ஐயாவோட நம்பர் அதில் இருக்கு. எல்லாமே குழப்படியில். அது என்ன சொல்ல முடியாது? என்ன மால் ப்ராக்டிஸ் சொல்ல முடியாது? அது என்ன தவிர ஆட்சி வந்து சொன்னா இது விளங்காத துறையாக தெரியுது. இதை தான் நாங்கள் சொல்கிறோம், பேசாமல் டிஎன்பிசி கலைச்சிடுங்கன்றோம். கலைச்சிட்டு நீங்கள் வேறு எதுனா பண்ணி போகலாமே. கொஞ்சம் இருங்க பாஸ்கரன் சார். சரி, இவர் சொல்கிற பார்த்தா பஸ்ஸில் நோட்டீஸில் ஒட்டி விட்றான் தமிழ்நாடு. அது போகிற வழியில் எடுத்து பிரித்து வேறு பேப்பரை வச்சு விட்ருவான். அப்புறம் படியேறும் பேருனா காட் ஹேர் கட்டுங்கிறார். ஒரே குழப்பமாக இருக்குண்ணா இது. சார், இது என்ன விளையாட்டா? வாழ்க்கை பிரச்சனை சார். 5 வருஷம் சார், பிள்ளைங்க 5 வருஷம் வந்து சில பிள்ளைகள் தற்கொலை பண்ணிட்டு சும்மா ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் கடந்த 4.5 ஆண்டுகளில் 18 பேரும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க, 18 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. என்ன சார் அரசு என்ன நடவடிக்கை? சார், உங்களுடைய நிறைவு கருத்து. பெரியவங்களாம் சொன்னாங்க அது வந்து அட்டானமஸ் பாடி யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அட்டானமஸ் பாடி இன்றைக்கி நடந்திருக்கு. அதாவது எலெக்ஷன் வந்து ஒரு 6 மாதத்தில் நடந்து முடிய போகுது. அதுக்காக வேண்டி அவசரமாக வந்து ஒரு அதிகாரியை யார் மாற்றுறாங்க? சம்மந்தப்பட்ட அரசுலேருந்து மாற்றுறாங்க.
அட்டானமஸ் பாடி இப்போ எப்படி திடீர்னு உள்ள வந்துச்சு, இப்போ அதிகாரி எப்படி உள்ள, அரசியல் எப்படி உள்ள வந்துச்சு, அரசியல் வரதுக்கு அவசியம் இல்லையே. இதே மாதிரி பிரச்சனைகளை நாங்கள் கடந்த ஆண்டுகளில் சொல்லியிருக்கிறோம். அப்போல்லாம் ஏன் இதை முடிவெடுக்கல? அப்போ ஏன் வந்து அந்த அந்த எலெக்ஷன் அந்த சீஃப் எலெக்ஷன் அதிகாரியாக மாற்றலை? அப்போ இந்த பண்ணிருக்கலாமே. பண்ணி தான் மாணவர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு நம்பிக்கை வந்துருக்குல்ல. டிஎன்பிஎஸ்சி பசங்களுக்கு சுத்தமாகவே இல்லை, ஜீரோவில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எந்த விதமான நம்பிக்கை இல்லை. மேலும் மாணவர்கள் வந்துட்டு இப்போ முதலமைச்சர் வந்து பொதுவாக சொல்கிறேன், முதலமைச்சர் வந்து இப்போ எல்என்டோ வந்து பாதுகாக்கணும், சட்டத்திட்டங்கள் பாதுகாக்கணும், ஒரு போலீஸை வந்து தன்னுடைய பக்கம் எடுத்து வச்சிருக்கார், தன்னுடைய பவரில் வச்சிருக்கார். அது மாதிரி டிஎன்பிஎஸ்சின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அரசு துறையில் போய் உட்கார போகிறாங்க, பெரிய பெரிய அதிகாரியாக உட்கார போகிறாங்க, ஒரு அரசு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வந்து கட்டமைப்பை கொண்டு வர போகிறாங்க. அந்த அதிகாரிகளை வந்து இவரோட பார்வையில் ஏன் கொண்டுட்டு வரல, அட்டானமஸ் பாடி ஏன் வைக்கிறீங்க, அதுதான் கேட்குறோம் நாங்கள். அட்டானமஸ் பாடி இல்லாமல் வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்குது. டிஎன்பிஎஸ்சின்றது வெளிப்படை தன்மை இல்லாமல் எதுவுமே நோ டிரான்ஸ்பரன்சி. நாங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டோம்னா இது கேள்வி தப்பாக இருக்குது, இது பண்ணுற தப்புன்னு கேட்கனா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எந்த விதமான ஒரு பதில் வர மாட்டேங்குது, ஒரு பதில் வர மாட்டேங்குது. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் என்ன சொன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி வந்து மற்ற மாநிலங்களை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மாநிலங்களில் இந்த குரூப் 1 அப்படின்ற ஒரு தேர்வு ஒன்று இருக்குது. அதுக்கான வயது உச்ச வரம்பு வந்து மற்ற மாநிலங்களை 49லேருந்து 52 வரைக்கும் வச்சுருக்காங்க. 52 வரைக்கும் வச்சுருக்காங்க. ராஜஸ்தானில் 52 வயசில் ஒரு பெண்மணி டெப்டி கலெக்டராக இருக்காங்க. மற்ற மாநிலம் இவங்களாம் வந்து சமூக நீதி பின்பற்றாத மாநிலங்கள். ஆனால் நம்ம வந்து சமூக நீதி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய மாநிலத்தில் வயது உச்சவரம்பு குரூப் 1க்கு வயது உச்சவரம்பு 37+2 தான் இருக்குது. 37+2 தான். அந்த 2 கூட வந்து இந்த கரோனாவுடைய காரணத்துக்கு ஆல்ரெடி 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அது மாணவர் நாங்களாம் போய் சொன்னதுனால அப்போ இருந்த முதலமைச்சர் 2 வருஷம் கொடுத்தாரு. அதுவும் பர்மனெண்ட்டாக கொடுக்கல. 2 வருஷம் அதுவும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தாக்க 37 தான் இருக்குது. இதை ஏன் காரணத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? இது விஷயமா பல தடவை நாங்கள் வந்து சம்பந்த அமைச்சரையும் பார்த்தோம், போராட்டங்கள் 12 போராட்டங்கள் பண்ணோம், 3 உண்ணாவிரதங்கள் பண்ணோம். ஏன் வந்து முதலமைச்சர் காதில் போய் சேரல? எங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து எங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக கேட்டு என்ன குறைகள் இருக்குது மாணவர் இடத்துல, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, சார் சொன்னார் சார், ஏஜ் பர்செப்ஷன் சொன்னார் இல்லைங்களா? யூபிஎஸ்சி வந்து கம்பேரிஷன் பண்ணது. யூபிஎஸ்சி வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் நடத்தி ஒரே ஆண்டில் வந்து ரிசல்ட்டை முடிச்சு அவங்கள்ட்ட வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுத்துறாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு தேர்வு நடத்துகிறாங்கனாக்கா 3 வருஷம் ஆகுது. அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு 38 இருக்கார், 38 வயசில் ஒரு பையன் இருக்கானாக்கா அவனுக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும், ஒரு சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இல்லை 37 வச்சுங்க, 37 இருந்தாக்கா 2 சான்ஸ் கிடைக்கும் அவனுக்கு. இப்போ இதில் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டான், வருஷம் எக்ஸாம் வச்சிருந்தாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 வருஷம் கழிச்சு ரிசல்ட் விடும்போது பையன் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். நான் அடுத்த எக்ஸாம் வரும்போது இது போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணும். ஆனால் 39 ஆகிடும், வயசும் போயிடும். இதனால தான் கேட்குறோம் நாங்கள், நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறோம். இது ஒன்று. ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம்.